உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உங்கள் மேலே இருக்கிற சுமைகள் இன்னைக்கு இறக்கி வைக்கப்படுது. ஏங்க இது என்னை விட்டு போகவே போகாதா, இந்த பிரச்சனை என்னை விட்டு போகவே போகாதா அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஐயோ என் தலையில் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்குது, வேண்டாத சுமை அப்படின்றீங்களே. என் கூடவே ஒட்டி நின்றுட்டுருக்குது, என் உயிரை வாங்குது, நான் கூப்பிடாமலே வந்து என் தலையில் ஏறி உட்கார்ந்துட்டுருக்குது, என்னை அழுத்துது, எனக்கு பாரத்தை கொடுக்குது. இந்த வியாதியால் எனக்கு வந்து உடம்பே பாரமாயிடுச்சு. இந்த வியாதி வராததுக்கு முன்பாக நான் என் உடம்பை பற்றி நினச்சி பார்த்ததில்லை. ஆனால் இந்த வியாதி வந்த உடனே என் உடம்பை நான் தூக்கிட்டு நடக்கிறேன். வேதனை கொடுக்குற இந்த உடம்பை நான் தூக்கிட்டு நடக்கிற ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி நான் உணர்றேன். என் மனசு பாரமாக இருக்குது. என் மனசு முன்னாடிலாம் சந்தோஷமாக இருக்கும், எதையாவது நினச்சிட்ருக்கோம். இப்போ எதையும் நினைக்க முடியல. எப்போ பார்த்தாலும் 24 hours என் பிரச்சனை தான் என்னுடைய மனசுக்குள்ளே ஓடுது அப்படின்றீங்களே. தேவன் அந்த உங்களை அழுத்துகின்ற அந்த பாரத்தை உங்களை விட்டு இறக்கி வைக்கிறாருங்க. ஓகேங்களா? வெயிட்டை சுமக்க முடியலங்க. என் வேலை என்னை அழுத்துது, என் குடும்பம் என்னை அழுத்துது, என் பிள்ளைங்களால் எனக்கு நிம்மதி இல்லை, நைக்குது, நான் நச்சு கிடக்குறேன், என்னை நைக்குது இந்த பிரச்சனை, இந்த வியாதி வறுமையெல்லாம் நச்சிட்டு கிடக்குது, என்னை யார் காப்பாற்றுவா அப்படின்றீங்களா? இயேசு காப்பாற்ற வராரு. இதை மாதிரி இனிமேல் வந்து எந்த சுமையும் வராது. எதுவுமே உங்கள் வீட்டு பக்கத்தில் தலை வச்சு படுக்காதுங்க, உங்கள் பாதையில் வராது. தேவன் அந்த சுமைகளை இறக்கி வைக்கிறார், உங்கள் நுகத்தை முறிக்கிறார். சரிங்களாங்க? திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. அது வரைக்கும் அவர் சந்தோஷமாக இருந்தார். அவரால் வேலைக்கு போக முடியல, அவர் வீட்லேயும் உட்கார முடியல. ஏன்னா அந்த வியாதி அவரை படுத்திடுச்சு. அது வரைக்கும் அவர் உடம்பு வெயிட்டு தோணலை, அவர் உடம்பு பற்றி நினச்சி பார்த்ததே இல்லை. ஆனால் 38 வருஷம் அந்த வியாதி பிடித்த அந்த உடம்பை, வேதனை கொடுத்த அந்த உடம்பை எடுத்துக்கிட்டு நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. பயங்கர சுமை. 38 வருஷம் அவருடைய உடம்பால் அவர் வேதனையை அனுபவித்தார். அந்த சுமை, வியாதி உள்ள உடம்பு அவருக்கு சுமையாக இருந்தது. ஆரோக்கியமாக இருக்கும்போது அந்த உடம்பு வெயிட்டை எந்த சுமையும் அவருக்கு வரல. ஆனால் அது என்னைக்கு வியாதி பிடிச்சிச்சோ அன்னையிலேருந்து அது அவரை அழுத்திச்சு. 38 வருஷம் அந்த வியாதி பிடிச்ச உடம்பை இவர் தூக்கிட்டு நடந்தார். ஆனால் இயேசு ஒரு நாள் என்ன சொன்னார்? நீ வெயிட் பண்ணு, நில்லு, இனிமேல் நீ உன் படுக்கையை எடுத்துகிட்டு தான் போகிற, உன் படுக்கையை எடுத்துகிட்டு சுமந்து வீட்டுக்கு போகிற. வியாதியை, இந்த வியாதி பிடித்த உடம்போடு இந்த வியாதியை நீ இனிமேல் சுமக்க மாட்ட, உன் படுக்கையை மட்டும்தான் சுமப்பேன்னு சொன்னார். நீங்கள் பாருங்களேன், யோவான் 5:8 இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்றார். அவ்வளோதான். இவ்வளோ நாள் வியாதி பிடிச்ச இந்த உடம்பை தூக்கிட்டு நடந்த 38 வருஷம் போதும் போதும், நிறுத்திடு, படுக்கையை தூக்கிட்டு அந்த சுமை மட்டும் போதும், எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடு அப்படின்ட்டார். இயேசு அது உங்களை மாதிரி யாரெல்லாம் பிரச்சனையோட வறுமையோடு நைக்கப்படுறீங்களோ, நசுக்கப்படுறீங்களோ, இந்த பிரச்சனைகள் என்னைக்கு நசுக்குது, என்னைக்கு அழுத்துது அப்படின்றீங்கள, தேவன் வந்து உங்களுடைய சுமைகளை இறக்கி வைக்கிறார். ஃப்ரீயாக போங்க, நடந்து போங்கன்னு சொல்ல போகிறாரு. எல்லா வெயிட்டும் குறையுது, எல்லா நுகங்களும் உடையுது, முறிக்கப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.